ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டிகே சோலோ குயின் சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது என்ன ரெசிபினா ரவா புட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோவில் பார்க்கலாம். ரவா புட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ ரவா புட்டு செய்கிறதுக்கு ரவா வந்து நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ரவா வந்து இதெல்லாம் 1.5 கப் எடுத்துக்கிறேன். இதில் வறுத்துக்கலாம். ரவா வந்து லைட்டாக பொன்னிறமாக வறுபட்டால் போதும், ரொம்ப அதிகமாக வறுக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக வறுத்தா போதும். ரவா வந்து வறுபட்டுருச்சு, நல்லா வாசனை வருது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரவா வந்து வறுத்து எடுத்தாச்சு. இப்போ ஆற வச்சு எடுத்துருக்கேன். அதை இப்போ இதில் வந்து ஏலக்காய் பவுட்ரு, ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்து வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த பாருங்கள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து தண்ணி தெளித்து இப்போ பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இதில் உப்பு ஏன் சேர்த்துருக்கேன் அப்படின்னாக்கா, அந்த நம்ம சர்க்கரை சேர்க்கும் பொழுது அந்த சர்க்கரை டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுக்கும், நல்லா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தண்ணி தெளித்து இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ ரவா எடுத்த 1.5 கப்பு வந்து ரவா எடுத்துருந்தோம். அந்த கப்பளவு 1 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பதத்தில் இருக்குது. இப்போ இதை வந்து அடுத்ததான் நம்ம இட்லி பானையில் வச்சு வேவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பானையில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி இப்போ இட்லி கொத்தில் வந்து துணியை போட்டாச்சு. இதை சுற்றியும் நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ரவாவை வந்து எடுத்து வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ இது மேலே ஒரு துணி போட்டுக்கிறேன், ஏன்னா வேர்வை துளி வந்து மேலே விழாமல் இருக்கிறதுக்காக. மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். வேக வச்சாச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சுடுது, தொட முடியல. இப்போ வந்து இதை வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டு தான் பிசைய முடியும். இதை வந்து பொல பொலன்னு உடச்சி விட்டுக்கணும் உதிரி உதிரியாக. ஆற வச்சுக்கலாம்.
இப்போ வந்து நல்லா உதிரி உதிரியாக உடச்சி விட்டாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா பல பலன்னு உதிரி உதிரியாக வந்துருச்சு. இப்போ இதில் வந்து சர்க்கரை, தேங்காய் பூ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். அதில் வந்து நான் இப்போ சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம். சூப்பராக போட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். சுவையான ரவா புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம நெய்லாம் போட்டு இந்த ரவாயை வறுத்ததில் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. தேங்காய் பூலாம் சேர்த்துருக்கிறது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க ரவா புட்டு. நான் இது வரைக்கும் அரிசியில் தான் பொரியரிசி வறுத்து புட்டு செஞ்சு சாப்பிட்ருங்க. ரவா புட்டு சாப்பிட்டதில்ல, முதல் முறையாக ட்ரை பண்ணியிருக்கேன். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம டிகே சோலோ குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.